எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டவுட் என்னன்னா, அது மாதம் மாதம் நம்மக்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டும் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 வருஷம் தொடர்ந்து எஸ்ஐபி போட்டுட்டு வரேன். அப்புறம் 3வது வருஷம் எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு, அந்த வருஷம் ஃபுல்லாக நான் வந்து எஸ்ஐபி பண்ண முடியல, ஹோல்ட் பண்ணிட்டேன். அப்புறம் 4வது வருஷம் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு அது பண்ண முடியுமா? அது பாசிபிள் தானே? தாராளமாக. அதாவது என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்ஐபி வந்து இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னால் ஒரு 2000 ரூபா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் போட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து 2 இயர்ஸ் கம்ஃபர்டபுளாக போடுறீங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸோ 1 இயரோ போடலை அப்படின்னதுன்னா, இந்த 2 வருஷம் என்ன மணி போட்டிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 24 மாதம் இன்ட்டு 2 48,000 ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது ஒரு க்ரோத் வந்திருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு 1 இயர் நீங்கள் போடலைன்னா கூட இந்த 48,000 இஸ் ஆக்டிங் லைக் அ லம்சம். அது வந்து இந்த நெக்ஸ்ட் 1 இயர் டிபெண்டிங் ஆன் சப்போஸ் அங்கேருந்து ஒரு 10% ரிட்டர்ன் எடுக்குதுன்னா அங்கே ஒரு 5,000 ரூபாய் அங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறமா திருப்பி வேணும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது அதை போட்டு அப்படியே விட்டுடுங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ கழிச்சிங்கன்னா இந்த 48,000 இஸ் கன்சிடர்ட் அஸ் அ லம்சம். அங்கேருந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் என்ன ரிட்டனோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து, சார் நான் 5 வருஷம் போடணும்னு நினச்சேன், 48,000 ரூபா போட்டேன், இப்போ நெக்ஸ்ட் 1 இயர் போடவே இல்லை, என்னுடைய போர்ட்ஃபோலியோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 60,000 62,000 ரூபா இருக்குது, எனக்கு வந்து ஒரு 25,000 ரூபா எனக்கு வந்து ஒரு செலவு இருக்குது, அல்லது ஒரு 30,000 ரூபா எனக்கு வந்து செலவு இருக்குது அப்படின்னதுன்னா, அந்த 60லேருந்து நீங்கள் 30,000 வேணாலும் 30,000 எடுத்துக்கலாம், இல்லை 60,000 எடுத்துக்கலாம். இல்லை சார் நான் 60,000 எடுத்திருக்கேன்னா நான் வந்து ஒரு மொபைல் வாங்குகிறேன், அதுக்கு வந்து இஎம்ஐ எனக்கு வந்து 5,000 ருபீஸ் வருது அப்படின்னு சொன்னதுன்னா, அந்த 60லேருந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி தான் சொல்கிறேன், எஸ்டபிள்யூபி மாதிரி தான். எஸ்டபிள்யூபினா அதில் மணி அங்கேயே இருக்கும் மோஸ்ட்லி. இங்கே வந்து அந்த 60,000த்தையே நீங்கள் ஒரே சமயத்தில் கொடுக்காம 5,000 இஎம்ஐலையும் நீங்கள் கட்டலாம். 60,000 மாதிரி சின்ன அமௌண்ட்டை கூட எஸ்டபிள்யூபி பண்ணலாமா? எஸ்டபிள்யூபிக்கு அதாவது என்னென்னா, எஸ்டபிள்யூபிக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கணும். நீங்கள் வந்து பிக்கர் த அமௌண்ட்னா நிறைய நாள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா இருக்குது, கார்பஸ் இருக்குது அப்படின்னதுன்னா, சார் எனக்கு 50,000 இருக்குது, எனக்கு 2,000 ரூபா போதும், அல்லது 5,000 ரூபா போதும். 5,000 ரூபானா ஒரு 10-12 மாதம் எடுத்துக்கலாம். 2,000 ரூபானா 2 வருஷம் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதே இது வந்து 50,000க்கு பதிலாக 5 லட்சம் 50 லட்சம்னா நீங்கள் கூட அமௌண்ட் எடுத்துக்க போகிறீங்க. வெறும் 5,000 ருபீஸ் தான் இருக்குது அப்படின்னதுனா அப்பயும் நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணலாம். ஒன்லி திங் வந்து 500 ரூபா அல்லது 200 ரூபா தான் பண்ண முடியும். பிகாஸ் அந்த கார்பஸ் எவ்வளோ கார்பஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம எஸ்டபிள்யூபியோடைய அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ எஸ்ஐபி இன்வெஸ்டர், எஸ்டிபி இல்லை லம்சமாக போடுறாங்க, எதுவாக இருந்தாலுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர் வந்து இந்த மார்க்கெட் வாலட்டாலிட்டியை ரொம்ப கன்சர்னாக எடுத்துக்கணுமா? மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட எஸ்ஐபியை பிளான் பண்ணுமா சார்? அதாவது என்னென்னா, எஸ்ஐபி என்னத்துக்காக எஸ்ஐபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 2 திங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இட்ஸ் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின். நம்ம வந்து மாதம் கம் வாட் மே, மார்க்கெட் மேலே போதோ கீழே போதோ நான் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் ஒன்று. 2வது வந்து என்னென்னா, லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். நம்ம வந்து அதை வந்து டே இன் அண்ட் டே அவுட் பார்க்க போகிறது இல்லை. இப்போ லாங்கர் பீரியட் ஆஃப் டயத்தில் அந்த ஒரு காம்பவுண்டிங் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா, அது மேலே போச்சு கீழே போச்சுங்கிற மாதிரி இது பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நான் எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்கேன், பட் நான் 1 வருஷம் 2 வருஷம் போட்டிருக்கேன், பட் ஆனால் க்ரோத்தே இல்லை அப்படின்னதுன்னா, இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மணி இருந்ததுன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணணும். சார் 2 வருஷமாக மணியே இல்லை, அதனால் நான் எனக்கு ஐ லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் ஆன் எஸ்ஐபின்னு நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாங்கினீங்கன்னா அது இன்றைக்கி கிடைக்கிது அப்படிங்கும்போது யூ ஹேவ் டு டாப் இட் அப். ஸோ என்னென்னா, எஸ்ஐபி வந்து பேசிக்கலி இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின் அண்ட் வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து யூ ஆர் பையிங் அட் அ லோவர் லெவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டு, இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதோடைய என்ஏவி வந்து இன்றைக்கி 4,200க்கு மேலே இருக்குது. இது 10 ரூபாயில் ஸ்டார்ட் ஆனது 1995, 30 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அன்றைக்கி 10 ரூபா ஒரு யூனிட் அன்றைக்கி வாங்கின போது, இப்படி அதுலேருந்து ஒருத்தர் வெறும் 1000 ரூபா மட்டுமே போட்டுகிட்டே வராங்க அப்படின்னதுன்னா, 10 ரூபா இருக்கு இல்லையா, அன்னிலேருந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெறும் 1000 ரூபா தான் போட்டுட்ருக்காரு. அப்படின்னதுன்னா இந்த லாஸ்ட் இதில் வந்து 30 வருஷம்னா 360 மாதம் ஆயிடுச்சு, 3,60,000 ரூபா கிட்ட போட்டிருக்காரு. அதே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. இதில் என்ன பியூட்டின்னதுன்னா, இவருடைய ஆவரேஜ் காஸ்ட் அன்றைக்கி 10 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, 10 ரூபாலையும் வாங்கினார், 20 ரூபா 30 ரூபா 400 ரூபா 1000 ரூபா 2000 3000 எல்லா வருஷமும் எல்லா மாதமும் 1000 தான் வாங்கியிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 அல்லது 60 தான் இருக்கும். ஓகே, அவருடைய ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் 55, வேற அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4,200. அதனால தான் அவர் இந்த 3.6 lakhsலேயே வந்து 1 கோடி ரூபா வரையும் பண்ண முடியுது. அதனால் டெஃபினட்டாக இது வந்து இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின்
அதனால தான் வந்து எஸ்ஐபி நம்ம திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய பேசணும். ஸோ இன்னைக்கு எஸ்ஐபியை நான் தொடங்கணும், இப்போ தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எஸ்ஐபி பக்கம் வரணும், அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது சார்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு 5 to 10 இயர்ஸில் தான் வந்து இதோடைய அவுட்புட்டே நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் வந்து யூ கேன் see the bigger picture. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் 1000 ரூபா போட்டிருக்கேன், அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் 1000 ரூபா போடுறதுக்கு முன்னாடி அந்த வேல்யூ குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 போட்டிருக்கேன், மார்க்கெட் இறங்கியிருக்கு, நெக்ஸ்ட் மந்த் பார்க்குறேன் 950, அடுத்த மாதம் பார்க்குறேன் 900, அடுத்த மாதம் பார்க்குறேன் திருப்பி இறங்கியிருக்கு 850. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஐபியை கேன்சல் பண்ணிவிட்டு போய்டும். அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா, மார்க்கெட் இறங்க இறங்க யூ ஆர் பையிங் மோர் யூனிட்ஸ். பிகாஸ் நீங்கள் அறுவடை பண்ணக்கூடிய டைம் வந்து இப்போ கிடையாது, ஒரு 5 years 10 years. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது பண்ணுறதில்ல. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன ஒரு விஷயத்தில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்ஐபி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கக்கூடியது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 28,000 கோடிக்கு மேலே எவ்ரி மந்த். ஆனால் 28,000 கோடி வந்து கலெக்ஷன் ஆகுது, அதில் நியர்லி 50% வந்து ஸ்டாப் ஆகுது எவ்ரி மந்த். புரியுதுங்களா? அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க அல்லது நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்குறாங்க, கேட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்துடுறாங்க. ஆனால் அந்த 1 or 2 months or 3 months ஆர் மேக்ஸிமம் 1 yearல அவங்க வந்து வெளியில் போய்ட்றாங்க. ஸோ 1 yearல வெளியில் போடுறதுக்கான ப்ராடக்டே கிடையாது. இது வந்து லாங் டேர்மில். அதனால் லாங் டேர்மில் தான் இன்றைக்கி ஒரு தங்கம் விலை ஏறி இருக்கலாம் அல்லது ஒரு ரியல் எஸ்டேட்டு எல்லாமே வந்து லாங் டேர்மில் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்க வழி, எதுவுமே ஷார்ட் டேர்மில் கொடுக்காது. மேபி அட் டைம்ஸ் வந்து ஏதாவது கிடைக்கும் வழியாக லாங் டேர்மில் தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். எஸ்ஐபி இஸ் ஆல்சோ லாங் டேர்ம். அதனால் எஸ்ஐபியில் போடும்போது 1000 ரூபா போடுறோமா, நீங்கள் டோன்ட் லுக் அட் வாட் இஸ் த வேல்யூ. அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூ யூ ட்ரை டு அக்யூமுலேட் யூனிட்ஸ். நான் வந்து போன வருஷம் எனக்கு 5000 யூனிட் இருந்தது, இப்போ 5500. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு 10,000 யூனிட் 1,00,000 யூனிட் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஸோ யூனிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அண்டு அது யூனிட்டுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் 1 lakh இருக்குது, இன்றைக்கி வந்து அதோடைய என்ஏவி 100 ரூபா. புரியுதுங்களா? அப்போ 1 lakh × 100 அது வந்து 1 கோடி ரூபாய். நாளைக்கு எதாவது 101 ரூபா, ஒரு ரூபா 1% ஏறினாலே உங்களுக்கு 1,00,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைம் கொடுங்க 5-10 years. பிகாஸ் நிறைய விஷயங்கள் லாங் டேர்ம் தான், எதுவுமே ஷார்ட் டேர்ம் கிடையாது. நம்மளுடைய குழந்தைங்களோட எஜுகேஷனாக இருக்கணும், மேரேஜாக இருக்கணும், நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கணும், அல்லது ஒரு ஹவுசிங் லோன், கார், எல்லாமே லாங் டேர்ம். அதனால் டைம் கொடுத்தோன்னா டெஃபினட்டாக நல்ல பணம் பண்ண முடியும். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.